தென் கனடாவில் வசிக்கின்ற அசாதாரணமானதொரு வண்ணத்து பூச்சி உண்டு. அதுதான் மோனார்க் வண்ணத்து பூச்சி. மற்ற அனைத்து வண்ணத்து பூச்சியைப் போலவே மோனார்க் வண்ணத்து பூச்சியும் இந்த உலகத்திற்கு வந்து சேர்வது நன்கு திட்டமிடப்பட்ட கட்டங்களாகத்தான். முதல் கட்டமாக தாய் வண்ணத்து பூச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முட்டையிடுகிறது. பிறகு அது புழுவாக மாறுகிறது. பிறகு அது சுயமாகவே ஆகாரம் தயாரித்து கொண்டு அதிலேயே இருந்து கொள்கிறது. ஒரு மோனார்க் வண்ணத்து பூச்சியின் கூடு, அதாவது ககூன், அற்புதமாக வடிவமைக்கப்பட்டதாகும். நேரானதும் வலுவானதுமான நூலிலைகளால் அது மரக்கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த புழு கூட்டிலிருந்து புழு நிதானமாக வளர்ந்து பிறகு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது. ஆரம்பத்தில் அதன் சிறகுகள் அகலமானதாகவும் அசைவற்றதாகவும் இருக்கும். ஆனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெற்ற பிறகு அது பறப்பதற்கு தயாராகிவிடும். மற்ற வண்ணத்து பூச்சிகளிலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியை பிரித்து காட்டும் சில அம்சங்கள் உண்டு. அவற்றிலிருந்து வருடத்திற்கு 4 தலைமுறைகள் உருவாகின்றன. முதல் 3 தலைமுறைகளுக்கு சராசரியாக 5 முதல் 6 வார கால ஆயுள் மட்டுமே இருக்கும். ஆனால் 4வது தலைமுறையின் விஷயம் வெகு வித்தியாசமானதாகும். 8 மாத காலம் நீண்டதொரு தேசாந்திர பயணம் நடத்திய பிறகே அவை இறந்து போகும். தென் கனடாவின் பல்வேறு மோனார்க் மையங்களிலிருந்து அவை தெற்கு திசை நோக்கி தேசாந்திர பயணம் தொடங்குகின்றன. ஒரு பிரிவு கலிபோர்னியாவுக்கு செல்ல, மற்ற பிரிவு மெக்சிகோவிற்கு செல்கிறது. தேசாந்திர பயணங்களுக்கிடையே மேலிருந்து கட்டளை கிடைத்ததைப் போல மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் வழியில் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வதுண்டு. ஒரே ஒரு மையத்திலிருந்து மோனார்க் வண்ணத்து பூச்சியின் தேசாந்திர பயணம் சரியாக திட்டமிடப்படுகிறது. அவைகள் பயணத்தை தொடங்குவது ஏதாவது ஒரு நாளில் அல்ல. இரவின் கால அளவும் பகலின் கால அளவும் சமமாக இருக்கும் ஈக்வினாக்ஸ் காலத்திலேதான் அவை பயணம் தொடங்குகின்றன. 2 மாத காலம் பறந்து தெற்கு பிரதேசத்தின் வெப்பமான காடுகளுக்கு அவை வந்து சேருகின்றன. மில்லியன் கணக்கில் மோனார்க்குகள் மரங்களில் ஒரு கூட்டை போல மூடி போர்த்து கொண்டு டிசம்பர் முதல் மார்ச் வரையான 4 மாதங்கள் உணவுகள் எதுவுமின்றி கழிக்கின்றன. தனது சரீரத்தில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பையும் தண்ணீரையும் மட்டுமே உட்கொண்டு அவை ஜீவிக்கின்றன. 4 மாதங்களுக்கு பிறகு வசந்த காலத்தில் பூக்கள் மலரும்போது மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களின் தேன் உறிஞ்சுதல்களை ஆரம்பிக்கின்றன. இப்போது வட அமெரிக்காவுக்கு திரும்பிச் செல்வதற்கு தேவையான சக்தியை அவை சேகரித்து முடித்து விடுகின்றன. மார்ச் மாத இறுதியில் பயணம் தொடங்கும் முன் அவைகள் இணை சேர்ந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. இரவும் பகலும் சமமான அந்த வசந்த காலத்தில் மோனார்க் வண்ணத்து பூச்சிகளின் கூட்டங்கள் மறுபயணம் தொடங்குகின்றன. பயணத்தின் இறுதியில் அவைகள் கனடாவை அடைந்து அதிக தாமதம் செய்யாமல் மரித்து விடுகின்றன. ஆனாலும் அவை மரணமடையும் முன் வருடத்தின் முதல் தலைமுறைக்கு ஜன்மம் வழங்கியிருக்கும். ஏறக்குறைய 1.5 மாதம் வரை முதல் தலைமுறை ஜீவிக்கும். பிறகு 2ஆம் 3ஆம் தலைமுறைகளுக்கு பின் 4வது தலைமுறை தேசாந்திர பயணத்தின் தொடரை ஆரம்பித்துவிடும். இந்த 4வது தலைமுறை மற்ற 3 தலைமுறைகளை விட
6 மாதங்கள் அதிகமாக வாழ்வதில்தான் இந்த இனம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இதன் அற்புதமான தேசாந்திர பயணம் நமது உள்ளத்தில் பலவித கேள்விகளை உண்டாக்கி விடுகிறதல்லவா? ஒவ்வொரு 4வது தலைமுறைக்கு மட்டும் மற்ற 3 தலைமுறையை விட கூடுதலாக 6 மாத வாழ்வு கிடைப்பது எவ்வாறு? நீண்ட வயதுடைய இந்த தலைமுறையினரின் குளிர்காலத்தில் மட்டும் சந்திப்பது எவ்வாறு? இரவு காலமும் பகல் காலமும் மிகச் சமமான ஈக்வினாக்ஸில் மட்டும் தனது தேசாந்திர பயணத்தை தொடங்குவது எப்படி? இவ்வளவு நுட்பமாக கணக்கிடும் முறை அவைகளுக்கு சாத்தியமாவது எங்கனம்? அவைகள் முன்னர் ஒருபோதும் சென்றிராத இடங்களுக்கு மிகச்சரியாக சென்று சேர முடிவது எவ்வாறு? குறைகள் ஏதுமில்லாது திட்டமிடப்பட்ட ஒரு படைப்பாற்றலின் அங்கம்தான் இந்த தேசாந்திர பயணத்தின் அமைப்பு முறை என்பதையே இவைகளெல்லாம் காட்டுகின்றன. இந்த திட்டத்தில் அவைகளுக்கு ஏதேனும் தவறு நிகழ்ந்துவிட்டால் அவைகளால் தேசாந்திர பயணம் செல்ல முடியாது. அவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டால் குளிர்காலத்திலேயே எல்லா மோனார்க்குகளும் செத்தொழிந்து அதன் இனமே இல்லாது போய்விடும். வருடாந்திர தேசாந்திர பயணத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த அசாதாரணமான தன்மையுடன் கூடிய நடவடிக்கைகளையெல்லாம் மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையிலேயே நடத்தி கொள்கின்றன. வானம் பூமியினுடைய படைப்பாளனாகிய அல்லாஹுதான் எல்லாவற்றினுடைய நிர்வாகியும் பாதுகாவலனுமாகும். திருக்குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். நபியே, உயர்வான இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில் அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியையும் நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான்.